ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டில் பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரன்ட்டே போகிறான், ஏழை மேலும் மேலும் ஏழையிட்டு தான் போகிறான். அவனுக்கு ஒரு விடிவுகாலமே இல்லாமல் போயிட்டு இருக்கு. இப்போதான் அப்படிதான். அதாவது இந்த ஏழை பல மக்கள் கஷ்டப்படுற கூலி விளக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய அந்த அழுகை, ஆதங்கம், கூப்பாடு, அந்த கூக்குரல்லாம் முதலமைச்சர் காதில் ஒலிக்கவே மாட்டேங்குது. ஆனால் அப்பர் மிடில் கிளாஸ், அதோட படித்த அந்த ஹை கிளாஸ் மக்களுடைய கதறல் மட்டும், ஆதங்கம் மட்டும் உடனே கேட்டு ஒலிக்குது. அப்படிதான் இன்னைக்கு அவங்களுக்காக ஒரு அறிவிப்பை, மெகா அறிவிப்புன்ட்டு பீத்திக்கிட்டு இன்னைக்கு எல்லாம் தூக்கி கொண்டாடுறாங்க. அப்படி ஒரு அறிவிப்பு தான் இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்காரு. ஸோ அது என்ன திட்டம், இது ஏன் இப்போ அறிவிக்காரு, ஸோ அதை பற்றி முழுவதுமாக தான் இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் போடுறாங்க, எல்லா தரப்பட்ட மக்களும் போட்ட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த திமுக 2021 ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட திட்டங்கள் சைட்டு மணி கழிச்சு போயிட்டாங்க. வாக்குறுதி தான் கொடுக்கும், எவன் நம்மளை கேட்க போகிறான், நம்ம கொடுக்குற காசுக்கு ஓட்டு போகிறான், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த மக்கள்லாம் திரும்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நிறைய கட்சியில் வர ஆரம்பிச்சோடனால எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா கோபம் வருது. ஸோ நீங்கள் ஏன் சொன்ன வாக்கு நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு சட்டை எப்படி செய்யாத ஒரே எல்லாரும் போட்டத்தை அறிவிச்சு உடனே இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இவங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கஜனாவை காலி பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போ அதில் எல்லா மக்களும் மாதிரி இந்த ஆசிரியர் சங்கங்கள், கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஜாக்டோ ஜி அமைப்பு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கு இன்னைக்கு முடிவுகாலம் பிறந்திருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு உண்டான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா, அந்த மக்கள் ஆசிரியர் கேட்டது என்ன கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும் 2013க்கு முன்னாடி வேலையில் சேர்ந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் பென்ஷன் போயிட்டு இருக்கும். 2013க்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் கிடையாது, இடையில ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருந்தாங்க, தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஸோ அதை எதிர்த்து தான் அவங்க ரொம்ப கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே போராட்டம் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு, அதே பழைய ஓய்வு திட்டம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. அதாவது இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஆசிரியர், கவர்மெண்ட் எல்லாருமே தான் கடைசி அவங்க வாங்கக்கூடிய அந்த சம்பளத்தில் 50% அவங்களுக்கு ஓய்வு விதமாக போகும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 சம்பளம் வாங்குறாங்க வச்சுக்கலாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப், அதோட கூட தான் வாங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ அவங்க அப்படி வாங்குறாங்கன்னா அதில் பாதி 50% உங்களுக்கு 25,000 மாதம் மாதம் ஓய்வு விதமாக போகும். ஓகேவா? இந்த அறிவிப்பை தான் இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. இதையே இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அதாவது அவங்க ஆட்சி அமைச்சு ஆட்சிக்கு வந்தவொடனே சொல்ல வேண்டியதானே, கொடுத்த வகை நிறைவேற்ற வேண்டியதானே. 4 ஆண்டு முடிஞ்சு போச்சு. என்ன கடைசியாக அவங்க ஏற்கனவே கஜனா காலி பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்னும் போகிற பக்கம் அடிச்சு வர மாதிரி அடிச்சு விட்டாச்சு. இது எப்போ நடைமுறைக்கு வருங்கிறது தெரியல, ஆனால் சொல்லிட்டாரு. ஓகேவா? இது இப்போ ஏன் சொல்றது காரணம் என்ன, ஒரே காரணம் தான், தளபதி விஜய். அந்த மனுஷன் வச்சு தமிழ்நாட்டு அரசே சொல்லிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜாக்டோ ஜி அமைப்பு போராட்டம் பண்றாங்க, இவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சில மாதங்களுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டாரு. நான் ஆட்சிக்கு வந்தா அவங்களுக்கு நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறத அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்க அரவணைச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, இந்த ஒப்புதலை அழிச்சிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்ல, இந்த சிறுபான்மையர் ஓட்டுகள் எல்லாமே அதை வச்சுதான் இந்த திமுக வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா திரும்ப திரும்ப ஒரே தேர்தல் ஜெயிச்சிட்டு இருக்கு. இந்த பிஜேபி அரசியை பார்த்தீங்கன்னா சிறுபான்மைக்கு எதிரானவன் காட்டி அவங்க வந்து இங்க ஜெயிக்க விடாம அப்படியே ஆஃப் பண்ணி வச்சு இவங்க திரும்ப திரும்ப ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த சிறுபான்மையில ஒற்றுமையாக ஒன்னா இருந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறதுதான். ஸோ இப்போ அதுலயும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் கையை வச்சிட்டாரு, சிறுபான்மையர் ஓட்டுகள் எல்லாம் தளபதி விஜய் பக்கம் திரும்பிட்டு. ஸோ அப்போ இந்த விஷயத்திலேயாவது நாம இந்த மக்களுக்கு ஏதாவது கொடுத்தாலும் இந்த மக்களுடைய ஓட்டுகளை வாங்க முடியும், இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபோட ஓட்டுகளை வாங்க முடியும்னு திமுக பிளான் பண்ணிட்டாங்க. அதனால விஜய் வந்து பண்ணிடுவாரு, அப்ப அதுக்கு முன்னாடி நாம பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. ஏன்னா கண்டிப்பா தேர்தல் அறிக்கையில விஜய் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா அவர் செயல்படுத்துவார்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சும்மா சொல்லிட்டு போறது கிடையாது, அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏன்னா மத்தவங்க மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா பேசல, அது அந்த மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் தீர்க்கமா இருக்காரு ஒரு விஷயத்துல அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க, அவருக்கு இது கடைசி படம் கிடையாது, கடைசி படம் கிடையாது. இப்போ வரைக்கும் ஆடியன்ஸ்ல வரைக்கும் சொல்லிட்டாரு என் கடைசி படம்ட்டு. ஒரு மனுஷன் அவ்வளவு இதெல்லாம் உறுதியெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஸோ அவர் ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாருன்னா கண்டிப்பா செய்வாருன்னு அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்தோடனால அதுக்குள்ள நாம கொடுத்துடணும். ஸோ நம்ம வந்து அந்த ஓய்வு திட்டம் அறிவிச்ச சொல்லி இன்னைக்கு மு க ஸ்டாலின் அதை அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த அறிவிப்பு திட்டத்தை பார்க்கும்போது சரி, அந்த மக்கள் அவங்க வந்து படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு அவங்க வேலைக்கு வரான், எடுத்த உடனே கவர்மெண்ட் பெரிய நம்மளுக்கு தெரியும் அவங்களாம் அவ்வளோ சம்பளம் வர, கவர்மெண்ட் ஸ்டாஃப் எவ்வளோ சம்பளம் வரப்போ அவங்க ஓய்வு இதுக்கே ஒரு பெரிய ஒரு பணம் போகுதுன்னு. அது உண்மைதான். ஆனா அதுக்கும் அவன் படிச்சு தானே வரான், படிக்காம ஒன்றும் வரலையே, அவன் கஷ்டப்பட்டு படிக்காம அந்த வேலைக்கு போறான். நம்ம யாருனாலும் இங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, எல்லாரும் படிச்சு மேலே வந்து போக வேண்டியதானே. ஸோ அதனால அவன் படிச்சு வாங்குறான், சரி ஓகே, அவங்க வேலை ஊதியம் கிடைக்கும், நம்ம அது குறைச்சு நினைக்கல. ஆனா இப்போ நீங்க இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஒரு ஆகுங்கன்னா, அதே மாதிரி தானே இந்த தூய்மை பணியாளர்கள் எத்தனை மாதங்களாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஏழை பல மக்கள். அதாவது ஒரு ஆசிரியரா படிச்சு அந்த வேலைக்கு வர்றதுக்கு படிச்சா அவ்வளவு பேர் போட்டி போடுறான். ஆனா அந்த தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு யாராவது போட்டி போட்டு வருவாங்களா? ஸோ அது ஒரு இழிவாதானு பார்க்கப்படுது. அது உண்மையிலே இப்போ நம்ம வீட்டில் உள்ள குப்பை அள்ளுறதுக்கே போட்டி போட்டு வேலைக்கார வைக்கும் அப்படி வைக்கும். அப்போ ரோட்டு உள்ள பொதுமக்கள் போடுற அவ்வளோ பேர் குப்பையை அள்ளுறானா, அப்போ அவங்க மனம் குறுகி கூணி தான் அந்த வேலையை பார்க்காங்க. ஸோ அப்போ ஒரு தாய் தந்தை அந்த வேலை பார்க்காத மகனுக்கு எவ்வளோ வழியா இருக்கும், ரோட்டில் குப்பை அள்ளுறவங்களுக்கு எவ்வளோ வழியா இருக்கும். ஸோ அப்போ அந்த மக்களை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு தலை வச்சு கொண்டாட வேண்டாம். ஸோ இப்போ இந்த மக்களுடைய குறைகளை உடனே கேட்டு இதுக்கு தீர்ப்பிடுவீங்க, அந்த மக்களுடைய நிறைவேற்ற வேண்டியதானே.
ஸோ அந்த மக்கள் என்னத்தை பெருசாக கேட்டாங்க? ஒரு பணி நிரந்தரம் கேட்குறாங்க, கான்ட்ராக்ட் கொடுக்காங்க, ஊதியத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஒன்றும் பெருசாக உங்களுடைய கஜனா காலியாகி தான் வச்சுட்டு போறீங்க. இப்போ இதுக்கு எவ்வளோ லட்சம் ரூபா நீங்கள் கோடி கணக்கில் எவ்வளோ கோடி நீங்கள் செலவு பண்ணுவீங்க இந்த ஓய்வூதியத்தை கொடுக்கணும் நடைமுறைப்படுத்தணும்னா? அது அவ்வளோ பெருசாலாம் இங்கே ஆகப்போறது கிடையாது தூய்மை பிள்ளைகளுக்கு. அப்போ இவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியுது இந்த கஷ்டப்படுற மக்கள், ஏழை பல மக்கள் இப்படியே தான் இருக்கணும். ஏன்னா இவன் மரமண்டையா, இவன் இப்படியே கடந்து கஷ்டப்பட்டு கடந்தாதான் நாம ஓட்டுக்கு நம்ம கடைசி நேரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த தேர்தல் சமயத்தில் நம்ம 1000 2000 கொடுத்தா இவன் நம்ம திரும்ப ஓட்டு போட்டுருவான். ஏன்னா அவங்க அது பெருசாக தெரியாது அந்த நேரத்தில். ஸோ அவனை அப்படி வச்சுட்டாலே போதும், அவனுக்குலாம் நம்ம பெருசாக கொடுத்தா அதோட அருமை தெரியாது. ஆனால் இவன் அப்படி இல்லை, இவன் படிச்சவன், உஷாரா இருப்பான், நம்ம அவனுக்கு கொடுக்கலன்னா இவன் நமக்கு திரும்பிடுவான் அப்படின்னு பயம். அதனால தான் இன்னைக்கு அந்த அரசு ஆசிரியர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு இந்த திட்டத்தை அறிவிக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தூய்மை பணியாளர் கண்டுக்கிறதே இல்லை. ஸோ அப்போ இங்கே என்ன மாறணும்னு கேட்டிங்கன்னா, இந்த அடித்தட்டு மக்கள் தூய்மை பணியாளர் இருக்கீங்களே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கடைசி நேரத்தில் அந்த தேர்தல் சமயத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ஓட்டுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை பெருசாக மதித்து இவன் நமக்கு கொடுத்துட்டான் காசு, இவனுக்கு தான் நம்ம ஓட்டு போடுங்கிற மனநிலை இருக்கீங்களே, அதை மாற்றுங்க. அப்போ தான் உங்களுடைய குரல் நாளைக்கு யார் ஆட்சி வந்தாலும் சரி அவங்களுக்கு புரியும். ஐயோ இந்த மக்களுக்கு நம்ம பண்ணணும், இந்த மக்களுக்கு நம்ம பண்ணலன்னா நம்ம வந்து இந்த ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் வரும். இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் முக்கியம் எப்பா, அவங்க ஒன்றும் ரொம்ப, அதாவது அவங்க வந்து இப்போ ஓய்வூதியம் கிடைக்கட்டாலும் அவங்க குடும்பம்லாம் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் அப்படிலாம் பெற மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் வாங்குற சம்பளம் அப்படி, ஏழை பிள்ளை மக்கள் வாங்குற சம்பளம் அதை ஒப்பிட முடியுமா? அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரியாரிட்டி யார் கொடுக்கணும்? அந்த துப்புரவு பணியாளர் கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு கண்டுக்கிறவே இல்லை, அன்னும் போட்டு அடித்து அவங்க என்ன ஆகிறாங்க நிலைமை பாருங்க. அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் கொடுக்கக்கூடிய பென்ஷன் ஸ்கீமுக்கு எதிரானவும் இல்லை, அதுக்கு முக்கியம்னா அதை விட முக்கியம் இது நான் சொல்கிறேன். தூய்மை பணியாளருக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவங்களுக்கு நீ கொடுத்ததுன்னா சொன்னது தானே வாக்குறுதி இல்லை. ஸோ அப்போ இவங்களுடைய முன்னுரிமை கொடுத்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நீங்கள், அப்போ இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அப்போ 2 பேரும் நீங்களே பார்க்குறீங்க. அவன் படித்தவன், அவன் யோசிப்பான் நமக்கு ஓட்டு போடாமல் போயிடுவான், இவன் நான் எப்படினா கடைசியில் மாற்றிக்கலாம், இவன் வந்து கஷ்டப்பட்டவன் குடிச்சிட்டு கூத்த இப்படியே கிடக்கான், இவனுடைய அந்த மக்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது, கடைசி நேரத்தில் ஓட்டுக்கு அதுலேயும் போட்டுருவான் அப்படிங்கிற மனப்பன்மை தான் இதுக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. 2 விஷயம் தான், ஒன்று விஜய், இன்னொன்று இந்த மனப்பன்மை, காசு ஓட்டு கொடுத்து மடிச்சிடலாம் அப்படிங்கிறது. ஸோ இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். சரி இப்போ நீங்கள் ஓகே, நீங்கள் அவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் அலர்ட் பண்ணிட்டீங்க, பழைய மாதிரியே ஓய்வு திட்டம் போய் சேரும், ஓகே தான். ஆனால் இதனால எவ்வளோ பாதிப்பு தெரியுமா? இப்போ நீங்கள் அதை முறையாக ஒரு பிளானோட பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் கடைசி நேரத்தில் அறிவிச்சிட்டீங்க அவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சுங்க எல்லாமே கவர்மெண்ட் இல்லாமல் 80,000 1 லட்ச ரூபா தான் கடைசியாக அவங்க வாங்கக்கூடிய சம்பளம். இதே நான் குறைஞ்சா சொல்கிறேன். ஸோ அப்படி வாங்கிட்ட சம்பளத்தில் பாதி பென்ஷன் ஸ்கீம்னா 50,000 40,000 இப்படி போகும்போது இல்லை, அதுக்கு நீங்கள் அவ்வளோ செலவழிக்கும் போது இங்கே ஒவ்வொருத்தரும் வாலிப வயசில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் 10,000க்கு 15,000க்கு 20,000க்குள்ள தான் மேக்ஸிமம் இங்கே படிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனி சேர்ந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் அவங்க வயதானவங்க நல்லா பார்க்கணும். நமக்கு ஏன் அந்த ஒரு ஒரு கோவம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பேசிக்காவே கவர்மெண்ட் ஸ்டாஃப் இப்போ அவங்க வயதானவங்க அவங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீமாவே 50,000 மாதம் போகுங்க. ஆனால் இங்கே நல்லா படிச்சுட்டு வேலை கிடைக்காம இனிமேல் இப்போலாம் பென்ஷன் மாதிரி உடனே டிஎன்பிசியில் இந்த இடங்கள் குறையும். நீங்கள் பாருங்கள் வேலைக்கெல்லாம் போட மாட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வயதானவங்களுக்கு அந்த பென்ஷன் ஸ்கீமாவே மாதம் 50,000 40,000 கிடைக்கும் போதில் இங்கே ஒருத்தரும் படித்து முடிச்சுட்டு 15,000க்கும் 18,000க்கும் 20,000க்குள்ள பிரைவேட் கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இளைஞர்கள் வாழ்க்கையை வாழ வேண்டியவனுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை அவங்க வயதானதுக்கப்புறம் அந்த பணத்தை ஸோ அவங்களுடைய அந்த பிள்ளைங்க இருக்காங்கல்ல, இப்போ டீச்சர்ஸ் எடுத்துக்கணும் எக்ஸாம்பிளுக்கு, அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுகபோகமாக வாழ்வாங்க, பிறக்கிறதே வாழ்றது வரைக்கும். அதுக்கெல்லாம் என்னென்ன சேட்டைகள் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணும். சரி நான் உடனே கேட்குறேன், நீங்கள் இவ்வளோக்குள்ள அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு இவ்வளோக்குள்ள நீங்கள் கொடுக்குறீங்களே, அதில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட்லேருந்து இதை நீங்கள் பண்ணணுப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதாக வச்சுருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. நான் கேட்குறேன், ஒரு கவர்மெண்ட் இவ்வளோக்குள்ள பண்ணுறதில்ல அந்த கவர்மெண்ட் டீச்சர்ஸ், அப்போ அந்த கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய பிள்ளைங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் நீங்கள் கொடுங்களாம் பார்ப்போம். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுடைய தரம் உயரமாக உயராது. இது நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க, நிறைய படங்கள் கூட வந்து சொல்ல நமக்கு பார்த்துருக்கோம், காட்சிகள் வச்சுருக்காங்க. ஆனாலும் இது நடைமுறைப்படுத்த முடியாது. ஸோ அப்படி எப்படிங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூலோட தரம் மட்டும் உயரும்? ஒரு பாடநெறிகளுடைய அந்த ஆசிரியர்களை தங்கள் பிள்ளைகளை அந்த பள்ளிக்கூடம் சேர்த்தா தரம் நல்லாலும் சேர்க்க மாட்டேங்காங்கன்னா வெளியுலகம் மட்டும் எப்படி சேர்ப்பாங்க? அப்போ எந்த அளவுக்கு அந்த தரம் இருக்கு? ஸோ ஆனால் நீங்கள் மட்டும் அந்த சம்பளம் அவங்களுக்கு எப்படி எல்லாத்தையும் பற்றி கரெக்டாக அவங்களுக்கு அவங்க லைஃப் லாங் வாழ்கிற மாதிரி கொடுத்துட்றீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழை பல மக்களுடைய தரம் உயரவே மாட்டேங்குது. வருஷம் இந்த 2026 வந்துட்டு இன்னும் 2015 அதில் எவ்வளோ சம்பளம்னா அதுலேருந்து அப்படியே தான் வந்துட்டு இருக்கு. பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய நிலைமையை பாருங்க. அவனுடைய வேலை போல அதிகமாக இருக்கும். அவன் 8 மணி நேரத்துக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் சம்பளம் 1000 2000 தான் கூடியிருக்கும் இத்தனை வருடங்களில். அவங்க இவ்வளோ தான் வந்திருக்கும். ஆனால் கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு அப்படி கிடையாது. என்ன சொல்கிறேன்? ஸோ இன்னைக்கு அந்த அறிவிப்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் இதை பேசிகிட்டு இருக்கேன்.
இங்கே கண்டிப்பாக மாற்றங்கிறது கண்டிப்பாக தேவை. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் முடியிற சமயத்தில் நம்மளுக்கு எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும். ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் எப்பவும் நமக்கு எப்பவுமே திமுக வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் போட்டால் கரெக்டாக வாங்கிடும். ஸோ அந்த ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி போனஸ் அது இதுன்னு அகவல் எப்படி பயங்கரமாக கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை கரெக்டாக ஒரு காயை நகர்த்திருக்காங்க. இதை முறியடிச்சு எப்படி தளபதி விஜய் அவர்கள் பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா இந்த மக்களோட நிலைமை மாறணுங்க. எனக்கு அதான் ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா முதலே சொன்ன மாதிரி தான் பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரன்டே போகிறான், ஏழை மேலும் மேலும் ஏழையாയിട്ട് தான் போகிறான். ஸோ இதை மாறணும், ஒரு நிலைமை வேணும். ஸோ என்ன சொல்கிறது, அதுக்காக நான் அவங்களுக்கு கொடுக்குறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீ கொடுங்க, அதே கொடுக்குற மாதிரி மற்றவங்களுக்கும் கொடுங்க. எல்லாருக்கும் ஒரு அரசாங்கம் மேலே மக்களை மேலோத்துற மாதிரி இருக்கணும், அதை மேலே கொண்டு வர மாதிரி இருக்கணும். அந்த திட்டங்கள் ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருக்கணும். ஒரு அரசாங்க டீச்சர்னா அவங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா ப்ரைவேட் டீச்சர் அது ப்ரைவேட்டாக இருக்க வேலை பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப நேரம் வேலை பார்க்குறாங்க. அவங்க தான் ஓய்வுக்கெல்லாம் போகிறது கிடையாது. ஆனால் கவர்மெண்ட்டில் அந்த ரிஸ்கி வேலை பார்த்தா போதும், அந்த வேலை படித்த கிடைச்சிட்டாலே அவங்களுக்கு ரொம்ப கர்வம் வந்துடுது, மெத்தனம் வந்துடுது. சில இடங்கள் நம்ம போவோம், நம்மளுக்கு கையெழுத்துக்காடி போய் நிற்போம். ஆனால் ரொம்ப அசால்ட்டாக வந்துருப்பான். அவன் டைமுக்கு சாப்பிட போயிடுவான், இதுக்கெல்லாம் கண்டிக்கவே மாட்டான். டைமுக்கு நான் போயிட்டே இருப்பேன்மா, நீ வந்து நாளைக்கு வாம்மா. இவன் இங்கேருந்துலாம் பஸ்ஸு பிடிச்சி எவ்வளோ நடந்து வந்துருப்பான். ஸோ திரும்ப நாளைக்கு மக்கள் ஸோ அப்படிப்பட்ட அந்த மெத்தனங்கிறது போகணும். எனக்கு அது ஒன்று தான். எனக்கு கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க மேலே இருக்கிறது இந்த மெத்தனை போக்கு. நம்ம அந்த வேலை பார்த்தா நம்மளை யார் வேலையோடு தூக்க முடியும்? நம்மளுக்கு டைம் ஒன்றாந்தே ஆச்சுன்னா சம்பளம் வந்து கிடைக்க போகுது. ஸோ அதை மாற்றணும். நம்மளுக்கும் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இல்லைனா நம்மளுக்கு வேலை அப்படிங்கிற ஒரு பயங்கிறது ஒன்று வேணும். ஸோ அதை மட்டும் அரசாங்கம் முடிவு பண்ணணும். ஸோ பார்க்கலாம் 2026 தேதியில் இதுக்குண்டான மாற்றங்கள்லாம் நிகழணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.